ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற தமிழ் சீரியல் நம்ம சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ஏய் எந்திரி மேலே என்னடி வந்து என் கண் முன்னாடி வந்து என் புருஷனை வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து போயிடணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நினச்சா நீ வந்து பண்ணிட்டு வந்து போயிடுவா. அதெல்லாம் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ வந்து நான் வந்து எத்தனை டைம் வந்து சொல்லி சொல்கிறேன், இப்போ வந்து சுடர் தான் சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் வந்து யாரையும் என் பேச்சை வந்து கேட்காம இப்படி வந்து நீங்கள் வந்து கல்யாணம் வந்து வரைக்கும் வந்து அந்த மணமேடை வரைக்கும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது வந்து புரியலையா? அப்போ நான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு மனுஷன் இல்லையாங்க? என்னை பார்த்தா வந்து என்ன வந்து கல் மாதிரி தெரியுதா? எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தினாலும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்களா? என்ன காரணத்துக்காக வந்து என்னை வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துறீங்க? நான் வந்து எத்தனை டைம் வந்து சொல்லியிருக்கேன். அவள் பேர் வந்து சுடர். அவள் வந்து இங்கே வந்து நடிக்கிறா. அவள் பணத்துக்காக தான் நடிக்கிறா. வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. அவள் பின்னாடி வந்து வேறு யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவளை வந்து சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வந்து போயிட்டு வெளியே எழுந்து பொடி நாயை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா தரன்னு வந்து இழுத்துட்டு வந்து போயிட்டாங்க. நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டு வந்து வெளியே வந்து அப்படியே கழுத்து பிடிச்சி வந்து தள்ளுற மாதிரி வந்து தள்ளுறாங்க அந்த கோயிலுக்கு வெளியே. ஸோ எப்படியோ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாலி வந்து கட்டலை. அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இருந்துருச்சு. சரி, ஓகே, எதனால் வந்து தாலி கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதான் அந்த இடத்துல வந்து நம்ம மல்லி இருந்துட்டு உட்காரவே வந்து விடலை. அந்த இடத்துல நீ வந்து என்னடி இன்னும் வந்து நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து மறுபடியும் வந்து உக்காந்துக்கிட்டு இங்கே வந்து சீனப் வந்து போட்டுக்கிட்டு இருக்கியா? நீ வந்து உன்னுடைய நடிப்பெல்லாம் வந்து இங்கே வந்து காட்டிக்கிட்டு இருக்காத. உன்னுடைய நடிப்பு வந்து என்ன, அப்படி ஏது என்ன எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உன்னை வந்து சும்மா விட போகிறதில்ல. உன் நடிப்பெல்லாம் வந்து வேறு எங்கேயாச்சும் வந்து வச்சுக்கோ. நீ எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி வந்து என்னை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத வந்து நீ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இழுத்துட்டு வந்து வராங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இப்போ வந்து இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு, ஏதோ ஒரு உண்மை வந்து தெரிய வந்திருக்கு, இவள் வந்து ஏதோ வந்து பண்ணியிருக்கா அப்படிங்கிறது மட்டும் வந்து தெரிய வந்திருக்கு. இவள் வந்து சுடர் இல்லை, இவ வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து எங்களுக்கு வந்து தெரிய வரும். ஆனால் இருந்தாலே வந்து எந்த ஒரு ஆதாரமும் வந்து என் கையில் வந்து இல்லை. ஆனால் ஆதாரம் கிடைச்சது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நான் வந்து விட்டுட்டேன். இப்போ கூட வந்து ஃபோன் பண்ணி இப்போ வந்து செல்லம், நீ வந்து கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து வந்துடணும், நீ வந்து பார்க்கணும், விஜய் வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டுறதை வந்து நீ வந்து பார்க்கணும், அதை வந்து நான் பார்த்து வந்து ரசிக்கணும் அப்படின்னுலாம் வந்து சொல்கிறா. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இப்படியெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசுகிறா. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது அவளுக்கு வந்து தேவை உங்களுடைய பணமும் நகையும் தான், உங்களுடைய சொத்தும் தான் வந்து அவளுக்கு வந்து தேவையே தவிர நீங்களோ இல்லை வெண்பாவோ வந்து முக்கியம் வந்து கிடையாது அப்படிங்கிறத மட்டும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கு பின்னாடி வந்து யாரோ ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து வச்சு தான் இவன் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுறா. ஸோ இவளால் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு தான் வந்து இருக்குமே தவிர இவளால் வந்து ஏதோ ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாலாம் வந்து நீங்கள் வந்து எதையும் வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. எல்லோரும் முன்னாடி வந்து கத்தி வந்து சொல்கிறாங்க. நிஷா ஒரு பக்கம் வந்து திருன்னு வந்து முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனும் ஒரு பக்கம் வந்து சைலண்ட்டாக வந்து ஆடி போயிட்டார். அப்படி என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல். ஏன்னா அந்த இடத்துல வந்து மல்லி வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து மாறி வந்து யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து என்ன வந்து சாஃப்டாக வந்து பேசியிருப்பாங்க. எது இருந்தாலே வந்து அப்படியே வந்து சாஃப்டாக வந்து சொன்னாலே வந்து நம்ம வந்து நம்ப போகிறதில்ல, இவங்க வந்து நம்மளை வந்து நம்புறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலே வந்து வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து ஒன்றும் வந்து இதுக்கப்புறம் வந்து தயங்க போகிறதில்ல, மயங்க போகிறதில்ல, இவ்வளோ வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே வந்து தரன்னு வந்து இழுத்துன்னு வந்துட்டாங்க. தாலி கட்டுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம விஜய் வந்து இப்படி வந்து போயிட்டார். நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குத்து விளக்கை வந்து எடுத்து அப்படியே வந்து இவனை வந்து கொல்ல போராண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன யாரை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்க, இந்த குடும்பத்தை வந்து ஏமாற்றணும்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கியா? நீ வந்து சுடர்தான்றதை வந்து தெளிவாக வந்து சொல்லிடு, இல்லைன்னா இங்கே வந்து நடக்க போகிறதே வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு வந்து
நம்ம மல்லி வந்துட்டு தெளிவாக வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து துணைக்காக வந்து வராங்க, யார் வந்து இதெல்லாம் வந்து ஆமாம் மல்லி சொல்கிறது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து மல்லி தான் வந்து காப்பாற்றினாங்க. மல்லி வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து வந்து இதாகி மறுபடியும் வந்து அந்த பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவங்களை எல்லாருமே வந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வந்து அமைச்சு கொடுத்தாங்க போலீஸ் மூலிமா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வராங்க. இவ வந்து அங்கே எங்கள் கூட வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவ தான், இவ வந்து சுடர் தான், இவ வந்து ரேணுகா வந்து கிடையாது, இவளை பற்றி எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்கன்னா என்ன நடக்க போகுது அந்த இடத்துல? கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வரும் மல்லியும் விஜயும் தான் வந்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே வந்து சொல்லும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நம்புவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.